இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். மீன் வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிணறே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இவ்வளோ பெரிய கிணறு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது எதுக்குமே பயனில்லாத இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகை மீன் வந்து நம்ம வளர்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபில்டர் பண்ண தண்ணி மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம விவசாயத்துக்கு எடுத்து போகும்போது அந்த அளவுக்கு தண்ணியில் வந்து எந்த ஒரு சத்துமே இருக்காது. அதனால் நம்ம மீன் வந்து வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா மீனோட கழிவுகள் எல்லாமே விவசாயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்காக தேவைப்படும். நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வியாபாரத்துக்கும் பண்ணிக்கலாம். ஏன் சும்மா கிடக்கணுமே அப்படின்னு இப்போதான் புதுசாக நம்ம வந்து மீன் வளர்ப்போம் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ பெரிய கிணத்துல வந்து ஆரம்பத்தில் வந்து கட்லா, ரூப் ஜடான்னு, ஆத்து வஞ்சரன்னு சொல்லுவாங்க, அந்த வகையை வந்து வளர்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட்டிங் வந்து இல்லை. மார்க்கெட்டிங் வாங்க மாட்டுறாங்க. இது கிணத்துல வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா போதிய வளர்ச்சி வந்து இல்லை. அதனால ஏரியில் வளர்க்குற மீன்ன்றதுனால அது ஏரி பாசை, ஏரியோட தழை அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்து நல்லா வளர்ச்சிருக்கு, அதை வாங்குறாங்க. ஆனால் இந்த விரால் வந்து ஒரு 1/2 கிலோ சைஸ்னாலும் வாங்கிக்கிறாங்க, 1 கிலோ சைஸ்னாலும் வாங்கிக்கிறாங்க. இது வந்து ஒரு கிலோ வந்து 100 ரூபாய் வாங்குறதே கஷ்டமா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி மாதிரி 300 ரூபா 400 ரூபான்னு கூட கிலோ வந்து வாங்குறாங்க. இது வந்து ஆமாம் விரால் கேரண்டியாக 400 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. இதில் இருக்கிற பொடி கண்டைங்க மீனை பிடிச்சே வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். வேஸ்ட்டு கோழி குடல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டாலும் சாப்பிட்றோம். சின்ன குஞ்சுங்களுக்கு வந்து நம்ம வந்து கடையில் இருக்கிற மாதிரி ஃபீடு தான் வந்து வாங்கி கொடுக்கணும். பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எதை வேணாலும் போடலாம், நான் வெஜிடேரியன். இது வந்து ஒரு மீனை வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு வகை தான் இது. இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.